வாக்யஜ்ஞேன கல்பதாம். வீதராகபயக்ரோதாः மன்மயா மாமுபாஸ்ருதாः பஹவோ ஞானதபஸா பூதா மத்பாவமாகதாः. வீதராகபயக்ரோதாः ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். துக்கேஷ்வனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா 55வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். வீதராகபயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சியதே. இங்கேயும் என்ன சொல்கிறார்? வீதராகபயக்ரோதாக, அதாவது பற்று, அச்சம், கோபம் இவைகளை முற்றிலும் விட்டவர்கள், முற்றிலும் இதிலிருந்து விடுபட்டவர்கள். பற்றிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் சினத்திலிருந்தும். பற்று, அச்சம், சினம் இது தமிழ் சொல். ராக பய குரோத, அட்டாச்மெண்ட், ஃபியர் அண்ட் ஆங்கர், இதிலிருந்து விடுபட்டாங்க. ஏன்னா அத்வைதத்தில் ஏது அட்டாச் பண்ணுறதுக்கு வஸ்துவே கிடையாது. மாயா வஸ்துவில் போய் எவனாவது பொய்யானதை போய் அதில் பற்று வைப்பானா? பொய்யில் பற்று வைக்க முடியுமா? பொய்யை கண்டு பயப்பட முடியுமா? பொய்யை பார்த்து கோபப்பட முடியுமா? மெய்ப்பொருளை தவிர மற்றதெல்லாம் பொய்ப்பொருள். பொய்யில் போய் எங்கே பற்று வைக்க முடியும்? பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பொய்யில் பற்றோ, அந்த பொய்யை கண்டு பயமோ, அந்த பொய்யை கண்டு கோபமோ எப்படி வரும்? வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. எவ்வரி இண்டிவிஜுவல் இஸ் பொய்யா மெய்யா? முழுக்க முழுக்க பொய். அதுக்கிட்ட எப்படி அட்டாச்மெண்ட் வரும்? ரொம்ப ஹை லெவல் சுவாமி இது அப்படின்னு. ஆமாம்மா, ஹை லெவல் தான். புரியறதில்ல. இது இந்த ஞானத்தினால்தான் நமக்கு போகும். பொய்யில் பற்று வைக்க முடியாது. ஒன்று பொய் என்று தெரிந்து விட்டால் பொய்யானதை எப்படி பற்றி கொள்வது? பொய்யை கண்டு பயப்படுறேன்னு சொன்னால் லூஸ் தான் இருக்கணும். பொய்யை கண்டு எதுக்கு பய முடியும்? பொய்யை பார்த்து கோபப்பட முடியாது. அப்புறம் கோபப்படுறதும், கோபமும் பொய், கோபப்படுவதும் பொய், கோபப்படுறவனும் பொய், கோபப்படுறதுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிறவனும் பொய்ன்னா என்னத்துக்கு கோபம்? புரியுறதா? யார் அட்டாச்மெண்ட் வைக்கிறானோ அந்த இண்டிவிஜுவல் ரியலா? ரியல் இல்லை. அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிற வஸ்து எடுத்துங்க. அது ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஹியூமனாக இருக்கட்டும், எனி ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், அது ரியலோ? அதுவும் இல்லை. அந்த இண்டிவிஜுவலும் ரியல் இல்லை. அப்போ இந்த அட்டாச்மெண்ட்டு மாத்திரம் எப்படி ரியலாக இருக்க முடியும்? ஆக எல்லாம் பொய். காயமே இது பொய்யடா, காத்தடைத்த பொய்யடா. நான் உடம்புக்கு சொன்னான், நான் இண்டிவிஜுவலே சொல்கிறேன். தன்னுணர்வையே இது பண்ணுறோம். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை யான் எனது எனும் செருக்கு அறுப்பான். அடின்னு அடிக்கிறது சாஸ்திரம் நம்மளை. வீதராக பயக்ரோதாக, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது உலகத்தில் ஆசை இல்லைனாலே பற்று, பயம், கோபம் போயிடும். இன்னும் தத்துவம் புரிஞ்சுதுன்னா இன்னும் டோட்டலாக போயிடும். ஃபிலாசபி புரிஞ்சு கொடுத்துனா போயிடும். பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. பொருள் அற்றவர் பொருள் அல்லதுன்னு விட்டார் வள்ளுவர். இதெல்லாம் எதுவுமே பொருள் அல்ல. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பார்த்தோம்னா கடைசியில் இருப்பது ஒரே வஸ்து. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. ஆக பயக்ரோதாக மன்மயாக. மன்மயாகங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். பிரம்மவிதா ஈஸ்வர அபேத தரிசினா. இங்கே தான் க்ளீன். இதெல்லாம் தான் அடிக்கடி சங்கர பாஷ்யத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இறைவனுக்கும் தனக்கும் வேற்றுமை அணுவளவும் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள், கண்டவர்கள் அப்படிங்கிறார். மன்மயாகனா என்மயமாகி விட்டார்கள்னு அர்த்தம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? என்மயமாகி விட்டார்கள்ங்கிறார். என்மயமாகி விட்டார்கள் யாருன்னா ஜீவர்கள். என்மயமாகி விட்டார்கள்னா என்ன அர்த்தம்னா அந்த ஜீவத்துவத்தை விட்டு விட்டார்கள். நான் ஒரு ஜீவன் என்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு விட்டார்கள்.
அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் இருக்கிறார்கள். பிரம்மவிதா ஈஸ்வர அபேத தரிசினா, ரொம்ப முக்கியம். மாம் ஏவ பரமேஸ்வரம் உபாஸ்ருதாக மன்மயா மாம் உபாஸ்ருதாகங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார். கேவல ஞான நிஷ்டாக. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகம் வெரி இம்பார்ட்டன்ட். சங்கர பாஷ்யம். கேவல ஞான நிஷ்டாக மாம் உபாஸ்ருதாகன்னு அர்த்தம், என்னையே சார்ந்து ஞானத்திலே இருக்கிறார், வேறு எதுலேயும் போகிறதில்ல. அந்த அத்வைத ஞானத்தை தான் திரும்ப திரும்ப மனசில் ஆழமாக வச்சுக்கிறானே தவிர வேறு எதுலேயும் இது பண்ணுறதில்ல. அந்த சீமிங்லி இருக்கிற இண்டிவிஜுவல்கிட்டையும் இந்த நாலெட்ஜு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். நாலெட்ஜு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரியலா அன்ரியலான்னு கேட்டேன்னு வச்சுங்கோ, அதுக்கு ஆன்சர் இல்லை, அன்ரியல் தான் சொல்லி ஆகணும், சீமிங்லி ரியல் தான் சொல்லி ஆகணும். பட் இன் வியாவகாரிக் வேர்ல்டு, விவகாரத்தில் ரொம்ப ஓவராக போனால் கடைசியில் முதலுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, பதிலே சொல்ல முடியாது. இப்போயே கிளாஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். கேவல ஞான நிஷ்டாக பகவஹான்னு விட்டார். இங்கே ரொம்ப முக்கியம். இதுக்கும் 7வது அத்தியாயத்தோட 3வது ஸ்லோகத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. யாரோ சில பேர் தான் வராங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நிறைய பேருங்கிறார். இதை ரூலை ஃபாலோ பண்ணுறோம். பகவஹா ஞான தபஸா, ஞான தபஸான்னு அர்த்தம் ஞானம் ஏவச்ச பரமாத்ம விஷயம் தபா தேன ஞான தபஸா பூதாக. அதாவது பரமாத்ம விஷயம், எப்போ பார்த்தாலும் இந்த அத்வைதத்தையே சித்தாந்தத்தையே படிச்சுட்டே இருக்கான், அதுதான் தபஸ். கேவல மன்மயாக மாம் உபாஸ்ருதாக ஞான தபஸா, ஞானந்தான் தபஸ். ஞானம்னா படிச்சுட்டே இருக்கிறது. நிறைய பேர் நினச்சிருக்கேன் வெறுமனே படித்து என்ன போகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம சாஸ்திரம் இல்லை, படித்து என்ன போகிறதுனா இவ்வளோ சாஸ்திரம் இருக்குமா? அது ஒரு சாஸ்திரத்தை அவமானப்படுத்துறது. உனக்கு படிக்க முடியலன்னா பேசாமல் இரு, படித்து என்ன போகிறதுன்னு கேட்காது. படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான், படிக்கிறது சாதனை. அவனுக்கு படிக்கிற சக்தி இருக்குது, படிக்கிறான். உனக்கு படிக்கிறதுக்கு சக்தி இல்லைங்கிறது அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாது. சாஸ்திரம் படிக்கிறது ஒரு மகா தபஸ். அதனால் ஞான தபஸா ஒரு உத்தமமான சாதனம் அது. ஞான தபஸா அதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. எல்லா மதத்துக்கும் புஸ்தகம் வச்சுருக்காங்களே, ஒரு மதத்துக்கும் ஒரு புஸ்தகத்தை சொல்லின்னு தானே இருக்காங்க. அது இல்லாமல் அதை இது பண்ணுவாங்களா? எல்லாம் அதுக்கு எங்கள் புஸ்தகத்தில் இதை சொல்லியிருக்குங்கிறாங்க. எனி ரிலிஜன் எல்லாத்துக்கும் கையில் ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுருக்காங்க. ஞானம் இல்லை, ஞானத்தின் அடிப்படையில் தான் மதம் நிற்க முடியும், இல்லாட்டி நிற்காது. ஞான தபஸா பூதாக. பூத்தாகனா பராம் சுத்திம் கதாக சந்தஹா. பராம் சுத்தின்னா அர்த்தம் மேலான தூய்மை, பவித்ரானாம் பவித்ரம் மாதிரி. பூத்தாகனா தூய்மை பெற்றவர்களாய் அப்படின்னு அர்த்தம். சந்தஹா மத்பாவம் ஆகதாக. இந்த ஸ்லோகத்தை பாருங்க. வீதராகபயக்ரோதாக மன்மயாக மாமுபாஸ்ருதாக பகவோ ஞான தபஸா பூதா மத்பாவமாகதாக. மத்பாவமாகத்தாகனா என் ஸ்வரூபத்தை அடைந்தார்கள். என் ஸ்வரூபத்தை அடைந்தார்கள்னா அர்த்தம் என்னுடைய நானே பிரம்மம் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தார்கள். நானே பிரம்மன் கடவுள் சொல்லலை, ஒவ்வொருவனும் அகம் பிரம்மா அஸ்மிங்கிறத உணர்ந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு இன்னும் சொல்கிறது உண்டு. இந்த சங்கர பாஷ்யத்தை பேஸ் பண்ணி இதை சொன்னேன். இதர தபோ நிரபேக்ஷ ஜான நிஷ்டாக இது அஸ்ய லிங்கம் ஞான தபஸா இது விசேஷனம். மற்ற தபஸெல்லாம் இல்லை, வேதாந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனமே தபஸ். இதை பண்ணிகிட்டே இருந்தால் இதுவே புண்ணியத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அதிருஷ்ட சக்தியை கொடுக்குற சக்தியும் இருக்குது, திருஷ்ட ஞானத்தை கொடுக்குற சக்தியும் இருக்குது இந்த சாஸ்திரங்களுக்கு. தொடர்ந்து சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருந்தால் இதுவே புண்ணியத்துக்கு. நிறைய சில நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் கடவுளுடைய அருள் வேணுங்கிறோம். கடவுளுடைய அருள் எதுன்னா கடவுள் சாஸ்திர ரூபமாக இருக்கார். அதை நம்ம திரும்ப திரும்ப மதிக்க அதுவே பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கோயிலில் போய் உட்காந்துட்டு பூஜை பண்ணி ஜபம் பண்ணுறதும் ஒன்று தான், உட்காந்துட்டு இங்கே கீதையை படிச்சுண்டு அதனால் அந்த
அதிருஷ்டம் திருஷ்டம் ரெண்டும் கிடைக்கிறது. இந்த ஸ்லோகங்களெல்லாம் சொல்கிறதுனாலையும் அர்த்தத்தை சிந்திக்கிறதுனாலையும் அதிருஷ்ட பலனும் உண்டு, அந்த ஞானம் உடனே திருஷ்டபலமும் கிடைக்கிறது. இது சாஸ்திரத்தில் தான். கோயிலுக்கு போனால் அதிருஷ்டபலம் மாத்திரம்தான், திருஷ்டபலம்லாம் சொல்ல முடியாது. இங்கே திருஷ்டபலம்னா உடனே ஞானம் கிடச்சுட்டே இருக்கிறது, அந்த சாந்தி வந்துட்டே இருக்கிறது. புரியணும் அது. ஆக இந்த மன்மையாக மாம் உபாஸ்ருதாக ஞான தபசா, மன்மையாகனா கடவுளையே குறிக்கோளாக கொண்டு அப்படின்னு சொல்லலாம். மாம் உபாஸ்ருதாக என்னையே சார்ந்திருந்து கர்மயோகத்தை செய்து, கர்மயோகம்னா எல்லாமே சேர்ந்து உபாசனை அண்டர்ஸ்டுட். ஞான தபசான்னா ஸ்ரவண மரண நிதித்தியாசனம். கடவுளையே குறிக்கோளாக கொண்டு கர்மயோகம், கடவுளையே குறிக்கோளாக கொண்டு உபாசனை, கடவுளையே குறிக்கோளாக கொண்டு வேதாந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம், இதெல்லாம் பண்ணி கடவுளையே உணர்ந்தார்கள். இறைவனையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு, இறைவனையே குறிக்கோளாக கொண்டு இறைவனை தியானம் செய்து, இறைவனையே குறிக்கோளாக கொண்டு வேதாந்த சாஸ்திர விசாரம் செய்து, பற்றற்று அச்சமற்று சினமற்று இறைமயமானார்கள். அவ்வளோதான், இறைமயமானார்கள்.